தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை தக்க வச்சிருப்பவர் தான் நம்ம அருண் விஜய் சார். இந்த நிலையில அருண் விஜய் சார் மகள் திருமேனி கூட்டணியில் வெளியான தடம் படம் கிரைம் த்ரில்லர் பாணியில வெளியாகி இருக்கு. இதற்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் இருக்கு. இதுல முக்கிய கதாபாத்திரங்கள்ல தன்யா, ஸ்மிருதி வித்யா, பிரதீப், சோனியா அகர்வால், யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கடந்த 1ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது. வெளியான ஒரு சில நாட்கள்லேயே தமிழகத்துல மட்டும் படம் 10 கோடி வரை வசூலாகி இருப்பதாக தகவலும் வெளியாச்சு. அதை தொடர்ந்தும் படம் நல்ல வசூலை தான் கொடுத்து வருதாம். தடம் படக்குழுவினர் அந்த படம் ஓடும் அனைத்து திரையரங்குகளுக்கும் சென்று ரசிகர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க. அப்போது ஒரு பிரபல திரையரங்குகள்ல அருண் விஜய் சாரை பார்த்த ரசிகர்கள், நீங்கள் மீண்டும் எப்போது அஜித் சாருடன் இணைவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கும் நம்ம அருண் விஜய் சார், எனக்கும் அதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் நிகழ வச்சிருக்காரு. காரணம், அஜித் சாருடன் அருண் விஜய் சார் இணைந்து நடித்த என்னை இருந்தால் படம் இவருக்கு வேற லெவல் பெயரை தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னை இருந்தால் படத்திற்கு பிறகுதான் அருண் விஜய்க்கு பல பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. தற்போது அதே போல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்திரலாம். அஜித் சாருடன் நடித்தவர்கள் அவரை பற்றி புகழாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் நம்ம அருண் விஜய் சார சொல்லவா வேண்டும். அஜித் சார் பற்றி கேள்வி வந்துவிடும், கண்டிப்பாக அவரிடம் அஜித் சார் பற்றி கேள்வி வந்துவிடும். அவரும் மனதார தலையை பற்றி பேசுவாரு. சமீபத்துல ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு அருண் விஜய் சார் சென்றிருக்காரு. அங்கு அஜித் சார் பற்றி அவர் பேசும் பொழுது, அவர் ஒரு ஓபன் புக், எந்த ஒரு ரகசியமும் இல்லாதவர், நல்ல நண்பர் மட்டும் இல்லாது அருமையான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவருடன் நிறைய விஷயங்களை பற்றி பேசியுள்ளேன், ரசிகர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பாராம், அவருடைய அறிவுறுத்தல் என்னுடைய சிந்தனைகளை மாற்றியுள்ளது அப்படின்னு மனதார பேசியிருக்காரு. இவர் தலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அங்கிருந்தவர்கள் அந்த அரங்க திணற வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே போலதான் தற்போது தல அஜித் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சாருடன் முக்கிய ரோல் நடித்த அத்விக் ரவிச்சந்திரன். இந்த படத்துல அஜித் சாருடன் இணைந்து நடித்த அனுபவங்கள் பற்றி அவர் சொல்லும் பொழுது, இவர் அஜித் சாருடன் 15 நாட்கள் படப்பிடிப்புல இருந்திருக்காராம். அந்த 15 நாட்கள்ல அஜித் சார் இவர் ஒரு நல்ல மனிதராக மாற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த 15 நாட்களை என்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல பிரபலங்கள் அஜித் சாருடன் இணைந்து பணியாற்றிய சுவாரஸ்ய தகவல்களை அவ்வப்போது வெளியிட்டு தான் வராங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது இப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளாலே யோசிக்க தோணுது. அப்படிப்பட்ட இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.